ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட கேஸ் அப்டேட், அதாவது 13/11/2025 எஸ்டர்டே ஹைகோர்ட்ல நடந்த ஹியரிங்கோட அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். குரூப் டியோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th இல்லைன்னா ஐடிஐயாங்கிற மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் கேட்ல இருந்துச்சு. கேட்ல இருந்து ஹைகோர்ட்டுக்கு மாத்தினாங்க, திருப்பி ஹைகோர்ட்ல இருந்து கேட்டுக்கு மாத்தினாங்க. கடைசியா கேஸ் கேட்லயும் நடந்துட்டு இருந்துச்சு, ஹைகோர்ட்லயும் நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே. சோ கேட்ல பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஹியரிங் நவம்பர் 4ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. ஹைகோர்ட் அடுத்த ஹியரிங் நவம்பர் 13ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. 4ஆம் தேதி கேட்ல நடந்த ஹியரிங்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அடுத்த ஹியரிங்கான டேட்டுமே அவங்க சொல்லல. ஹியரிங்கே பாத்தீங்கன்னா பெண்டிங்ல இருந்துச்சு. ஒரு 2 days பிஃபோர் கேட்ல பெண்டிங்ல இருந்த இந்த ஹியரிங்க விசாரிச்சுட்டு கேஸ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கேட்ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா 10th படிச்ச ஸ்டூடெண்ட்டும் குரூப் டி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான், ஐடிஐ படிச்ச ஸ்டூடெண்ட்டும் எலிஜிபிள் தான், 2 பேருமே குரூப் டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரயில்வேக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எஸ்டர்டே 13 நவம்பர் 2025 ஹைகோர்ட்ல நடந்த ஹியரிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுல நடந்த அந்த ஆர்குமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கேட்ல நடந்த இந்த ஜட்ஜ்மெண்ட்ட, கேட்ல இந்த கேஸ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த இத ஹைகோர்ட்ல எஸ்டர்டே சப்மிட் பண்ணாங்க. ஓகேவா. சோ சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸ ஹைகோர்ட்லயும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சோ இப்போ ஃபைனலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th படிச்ச ஸ்டூடெண்ட்டும் குரூப் டி எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான், ஐடிஐ படிச்ச ஸ்டூடெண்ட்டும் குரூப் டிக்கு எலிஜிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்ல இருந்தும் ரயில்வேக்கு சாதகமா சொல்லிட்டாங்க. அப்போ ஓவராலா நடந்துட்டு இருந்த இந்த கேஸ் கேட்லயும் முடிவுக்கு வந்துருச்சு, ஹைகோர்ட்லயும் முடிவுக்கு வந்துருச்சு. அப்ப 10th படிச்ச ஸ்டூடெண்ட்டும் இனி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், ஐடிஐ படிச்ச ஸ்டூடெண்ட்டும் குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா குரூப் டியோட எக்ஸாம் டேட் நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு டேட் பாருங்க, நவம்பர் 14ஆம் தேதி. எப்பவுமே ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நவம்பர் 17ஆம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்கு அப்படின்னா அதுல இருந்து 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 7ஆம் தேதி இல்லைன்னா 8ஆம் தேதி சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 14ஆம் தேதி இல்லைன்னா 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட்டும் 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷனும் நமக்கு கொடுப்பாங்க. ஆனா இப்பதான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நேத்து தான் பாத்தீங்கன்னா கேஸ் ஓவராலாவே முடிஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கு நவம்பர் 14ஆம் தேதி. அப்ப நவம்பர் 17ல எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் நவம்பர் 17ல வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா ரொம்ப டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் ரொம்ப டிலே ஆகாது. இன்னொரு 20ல இருந்து 30 நாளைக்குள்ள நம்ம குரூப் டி எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கேஸ் கேட்லயும் முடிஞ்சிருச்சு, ஹைகோர்ட்லயும் முடிஞ்சிருச்சு. இனி ரயில்வே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஷெடியூல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நவம்பர் 17ல இருந்து 31ன்னு சொல்லியிருந்தாங்களா, இன்னொரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல கிளியரா எக்ஸாம் டேட் உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாமும் நாம ரொம்ப சீக்கிரத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப டிலே ஆகாது. மினிமம் 20 டேஸ், மேக்ஸிமம் 30 டேஸுக்குள்ள நாம எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு நோட்டீஸ் கூடிய சீக்கிரத்துல இருந்து ரயில்வேல ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறோம், எப்போ எக்ஸாம் முடிய போகுது, எப்போ சிட்டி இன்டிமேஷன் பாத்துக்கலாம், எப்போ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவோங்க கூடிய எல்லா டீடைல்ஸுமே அதுல கொடுத்துருவாங்க. சோ இப்ப இருக்கக்கூடிய இந்த 20 to 30 டேஸ் டார்கெட் டேஸா வச்சுட்டு இந்த டைம்ல டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த டைமுக்குள்ள நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகேவா. சோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. டெஸ்ட்ல உங்களோட ஸ்கோரை ஒரு 70க்கு மேல கொண்டு வாங்க. நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க, அதாவது ஓபன்ல வர கேண்டிடேட்னா, சிசிஏனா யாருன்னா ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கணும். ஓகேவா. சோ சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்கோர் ஒரு 40ல இருந்து 50க்குள்ள வருதான்னு பாத்துக்கோங்க. ஓபன்ல எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இல்லாம அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் உங்க ஸ்கோர் ஒரு 70க்கு மேல எடுக்க முடியுதான்னு பாருங்க. ஓகே. சிசிஏ கேண்டிடேட் அட்லீஸ்ட் ஒரு 40ல இருந்து 50க்குள்ளேயாவது உங்களால ஸ்கோர் பண்ண முடியுதான்னு பாருங்க. குரூப் டியோட சிலபஸ் ரீசனிங், மேக்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். போன வாரம் கூட நம்ம ஆப்ல மெகா லைவ் டெஸ்ட், ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுல யாரெல்லாம் ரேங்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்கிறத எஸ்டர்டே வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ இப்ப சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா இந்த கடைசி நிமிஷத்துல இந்த ரீசனிங்கையும் மேக்ஸையும் நல்லா படிங்க. ஏன்னா ரீசனிங்ல உங்களுக்கு 30 கொஸ்டின் கேக்குறாங்க. கண்டிப்பா 30க்கு 30 ரீசனிங்ல வாங்கிடலாம். ஒரே ஒரு டாபிக் தான் கொஞ்சம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும், பசில்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். மத்த எல்லா டாபிக்குமே பாத்தீங்கன்னா படம் படமா இருக்கும். ஃபிகர் வச்சு 4-5 கொஸ்டின் வந்துரும், நம்பர் சீரிஸ் வந்துரும், அனாலஜி வந்துரும், கோடிங் டிகோடிங் வந்துரும்.
ஸோ அப்போ ரீசனிங்ல ஈஸியா 30 மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம். சிசிஏ கேண்டிடேட் நல்லா கவனிங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த 40 டூ 50க்கு ஸ்கோர் பண்றதுக்கு ரீசனிங்க நல்லா ஃபோக்கஸ்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மேத்ஸ்ல ரொம்ப வீக்கா இருந்தா கூட உங்களுக்கு எத்தன கொஸ்டின் வருது? மேத்ஸ்ல 25 கொஸ்டின் வருது. 20க்கு 10 அட்டெண்ட் பண்ற மாதிரியாவது பார்த்துக்கோங்க. 10ல இருந்து 15. ஓப்பன்ல வர ஸ்டூடண்ட்க்கு நான் சொல்லல. சிசிஏ கேண்டிடேட் ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் பண்ண ஸ்டூடண்ட். ஓகே. ஒரு 10 கொஸ்டின் சிம்ப்ளிஃபிகேஷனே 2, 3 வந்துரும். அது போக சின்ன சின்ன டாபிக்ல உள்ளது. ஓவராலா இதுல ஒரு 10 கொஸ்டின். அது போக சயின்ஸ்ல ஒரு 4, 5 கொஸ்டின் போட்டுருங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு 4, 5 கொஸ்டின் போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 50க்கு மேலயே உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே. ஓப்பன்ல வர ஸ்டூடண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சிசிஏ கேண்டிடேட் இல்லாம ரிமைனிங் இருக்கிற ஸ்டூடண்ட் ரீசனிங், மேத்ஸ், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். ரீசனிங்ல 30 கொஸ்டினுமே அடிக்கிற மாரி பாருங்க நீங்களும். மேத்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 25 கொஸ்டினுமே ஃபுல்லா எடுக்கிற மாரி பார்த்துக்கோங்க. சயின்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. இதுல 20க்கு மேல ஸ்கோர் பண்ற மாரி வச்சுக்கோங்க. சோ அப்படி வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கோர் 75க்கு மேல போயிரும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் 20 கொஸ்டின் கேட்பாங்க. அதுல 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ல இருந்து வந்துரும். கடைசி 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர நல்லா படிச்சுக்கோங்க. அது போக ப்ரீவியஸா என்டிபிசில கேட்ட ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ், இப்போ இந்த வருஷம் ரயில்வேல நடந்த டெக்னீஷியன், என்டிபிசி, ஏஎல்பி இதுல கேட்ட ஜிகே கொஸ்டின் எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுங்க. 70க்கு மேல உங்களோட ஸ்கோர வந்து கொண்டு போங்க. ஓகேவா? எந்த லெவல்ல இருக்கீங்கன்னு பார்த்துட்டு ஸ்கோர வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. மினிமம் 2 வாரம், மேக்ஸிமம் ஒரு 3 வாரத்துக்குள்ள எக்ஸாம் டேட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ கரெக்ட்டா உங்களோட பிரிப்பரேஷன கன்டின்யூ பண்ணுங்க. கேஸ் வந்து ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. சோ இன்னுமே இத பத்தி நீங்க யோசிச்சு கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். நான் தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப இருக்கக்கூடிய இந்த 20 to 30 டேஸ்ல டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடண்ட். அதே மாதிரி கரண்ட் அஃபேர ரிவிஷன் பண்ணுங்க. கடைசி 1 இயரோட கரண்ட் அஃபேர ரிவிஷன் பண்ணுங்க. எனக்கு டெஸ்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியாத ஸ்டூடண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸும் 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இன்னைக்கு 1 டே மட்டும் நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். ஓகே. ஆல்ரெடி ஆல் இன் ஒன்னுக்கும் குரூப் டிக்கும் மட்டும் நாம வந்து குரூப் டியோட டெஸ்ட்டுக்கும் மட்டும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். சோ இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேங்கிறதுனால எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சப்போஸ் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ், டெஸ்ட், கரண்ட் அஃபேர்னு எதுல ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு குரூப் டியோட டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஆன்லைன்ல தான் டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ரேங்க்கும் பார்த்துக்கலாம், சொல்யூஷனும் பார்த்துக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதாவது இப்போ ரீசெண்டா நம்ம என்டிபிசிக்கான செலெக்ஷன் பேட்ச், அதாவது வரக்கூடிய சாட்டர்டேல இருந்து என்டிபிசி 2025க்கான செலெக்ஷன் பேட்ச், அதே மாதிரி ஆர்ஆர்பி ஜேஇக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. வரக்கூடிய சாட்டர்டேல இருந்து 3rd பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் என்டிபிசியை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும். அடுத்தடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் அப்ளை பண்ண போறேன். அந்த எக்ஸாம்ஸையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் கொடுத்துருப்போம். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே கவர் ஆகிரும். ஓகே. ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்சுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஓகே. அதே மாதிரி எனக்கு ரயில்வேக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்டடி மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 999. எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். சப்போஸ் எனக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் 1 இயருக்கு மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. படிக்க ஆரம்பிங்க. குரூப் டிக்கு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. எந்த லெவல்ல இருக்கீங்கங்கிறத பாருங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம ஆப்ல குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து அகைன் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க புதுசா இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.